ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சம்மர் டைமில் ரொம்ப காமனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க ஒரு இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அது நம்ம சிக்கன் பாக்ஸ் இல்லை அம்மைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அம்மை எப்படி வருது, எதனால் வருது, இது எப்படி ட்ரீட் பண்ணலாம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பாக்ஸ் நம்ம தமிழ் வழக்கில் சொல்லக்குள்ள அம்மை போட்டுருச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வரும், ஆனால் ரொம்ப அதிகமாக குழந்தைங்களில் தான் சிக்கன் பாக்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ இது எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மைன்ற சிக்கன் பாக்ஸ் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன். அந்த வைரஸ் பேர் வாரிசெல்லான்ற ஒரு விதமான ஒரு வைரஸ். அது இந்த அம்மையை காஸ் பண்ணுற ஒரு இன்ஃபெக்ஷன். ஸோ இது எப்படி நமக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் என்னென்னா, ரொம்ப காமனாக உங்களுக்கு ஃபீவர், ஜுரம், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். கூட மயால்ஜியா, உடம்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னடா இது ஜுரம் வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது முடியறதுக்குள்ளே 2வது நாள் இல்லை 3வது நாள் உங்கள் உடம்பு ஃபுல்லாக லீஷன், அதாவது தட்டையாக செகப்பாக ஒரு ஸ்கின்ல ஒரு லீஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அது அப்படியே கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகி அது பேப்யூல், அதுக்கப்புறம் வெசைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். வெசைக்கிள்னால் நீர் கட்டி மாதிரி உங்கள் உடம்பு ஃபுல்லாக அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா மார்பகம், முகம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் போல் உடம்பு ஃபுல்லாக அதிகமாக இந்த நீர் கட்டி வெசைக்கிள் சொல்லுவோம், இந்த வாரிசெல்லா வெசைக்கிள் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கும். சரிங்க சார், இது எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது தான், ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன். அது பேர் வாரிசெல்லா சொல்லுவோம். அந்த வைரஸ் ஒருத்தவங்ககிட்ட இருந்து, இப்போ எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா என்கிட்டேருந்து இன்னொருத்தவங்க நான் அவங்க கூட கான்டாக்ட், அதாவது அவங்க கூட ரூமை ஷேர் பண்ணுறேன் அந்த மாதிரி டைம்லையோ, இல்லை ட்ராப்லெட், நான் என் உடம்புல இருமலோ சளியோ இருக்குள்ள அது மூலியமாக மற்றவங்களுக்கு என் கூட பக்கத்தில் இருக்குள்ள அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய கிளாத்தஸ், நான் இருமல் சளி அந்த மாதிரி எனக்கு இருக்கக்குள்ள அது மூலியமாக என்னோடய கிளாத்தில் இருக்கிற ஃபோமைட் இன்ஃபெக்ஷன் இன்னொருத்தவங்களுக்கு பரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுவும் இந்த அம்மை இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்துடுச்சுன்னா கூட இருக்க மற்றவங்களுக்கு வரதுக்கான சான்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இந்த அம்மையினால் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது ஒரு செல்ஃப் லிமிட்டிங் வைரல் இன்ஃபெக்ஷன். அதாவது ஒன்ஸ் அம்மை இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சுன்னா அதுவாகவே 2லேருந்து 3 வாரத்துக்குள்ளே தானாகவே சரியாயிடும். மெஜாரிட்டி ஆஃப் டைம் ட்ரீட்மெண்ட் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக தேவையில்லை, சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். சப்போர்ட்டிவ்னா என்ன சார் கேட்டிங்கன்னா, இப்போ அரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த உடம்பு ஃபுல்லாக நீர் கட்டி இருக்கனால அரிப்பு அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஆன்டிஸ்டாமினிக்ஸ் மருந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த லீஷன் ரொம்ப வீங்கி செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் அந்த லீஷன் மற்ற ரொம்ப சிவியரான, ரொம்ப ரேரான கேஸில் சிவியரான இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் நிமோனியா அந்த மாதிரி ப்ராப்ளமும் காஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வேரி ஆகும். ஸோ நார்மலான பர்சன்ஸ்க்கு எந்த ஒரு அடிஷ்னலாக ஒரு ஆன்டிவைரல் அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை. ஹை ரிஸ்க் ஏஜ் குரூப், அதாவது ப்ரெக்னென்சி உமன், அதுக்கப்புறம் குழந்தைங்க இம்யூனோ காம்ப்ரமைஸ் மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏசைக்ளோவிர் சொல்லிட்டு ஒரு ஆன்டிவைரல் மருந்து கொடுக்கலாம். ஸோ அது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்குது. அரௌண்ட் 7 days வரைக்கும், 7லேருந்து 10 நாள் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, சார் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு வந்துடுச்சு, இது இன்னொருத்தவங்களுக்கு எப்படி பரவாமல் தடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்துடுச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கும் வேகமாக பரவக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ஆல்ரெடி அம்மா வந்தவங்க அவங்களுக்கு கேர் கொடுக்கலாம். ஏன்னா அம்மா ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா திருப்பி வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியான பாசிபிலிட்டி தான். ஸோ ஒன்ஸ் அஃபெக்ட் ஆன, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீட்டில் யாருக்கும் அம்மா அஃபெக்ட் ஆனவங்க இப்போ அஃபெக்டாக இருக்கிறவங்களுக்கு கேர் கொடுக்கணும். அதாவது அவங்கள வாஷ் பண்ணுறது, குளிப்பாட்டுறது, ஃபுட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் க்ளோஸ் கான்டாக்டாக இருந்தீங்கன்னா, அதாவது என் அண்ணனுக்கு அம்மா வந்துடுச்சு, இப்போ எனக்கு நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, 10th எக்ஸாம் இருக்குது, 12th எக்ஸாம் இருக்குது, ஸோ நான் அதை எப்படி சார் எனக்கு வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட கண்டிஷன்ஸில் கான்டாக்ட் எக்ஸ்போஜர் இருக்குன்னா வாரிசெல்லா வேக்சின், வாரிசெல்லா இம்யூனோகுளோபின் சொல்லுவாங்க, அது நீங்கள் போடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் சார் எனக்கு வரவேற்கு இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சம்மர் டைமில் வரா மாதிரி இருக்குது, நான் முன்னாடியே அதை தடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூஸ்வலாக நேஷ்னல் இம்யூனைசேஷன் சொல்கிறாங்க, தடுப்பூசி அட்டவணையில் வாரிசெல்லாக்கான வேக்சின் 1லேருந்து 1.25 வயசு இருக்குது வாரிசெல்லா வேக்சின் இருக்குது. அதுக்கப்புறம் 4லேருந்து 5 வயசு இருக்குது ஒரு பூஸ்டர் டோஸ் போடலாம். இல்லை பெரியவங்க ஒரு 13 வயசுக்கு மேலே இருக்கவங்க கேட்டிங்கன்னா, நீங்களும் 2 பூஸ்டர் டோஸு 8 வாரம் கேப்பில், 4லேருந்து 8 வாரம் கேப்பில் 2 ஊசி நீங்கள் வாரிசெல்லா தடுப்பூசி போட்டுக்கலாம்.
ஆனால் கான்டாக்ட் ஆனவங்க அவங்க கூட இப்போ ஒரு அம்மை போட்டவங்க கூட இருக்கிறவங்களுக்கு வேக்சின் வந்து அந்தளவுக்கு பெருசாக எஃபெக்சியாக இருக்காது. அவங்களுக்கு வந்து வேரிசலாக இம்யூனோகுளோபின் தான் போடுற மாதிரி இருக்கும். லைக் ப்ரெக்னென்ட் மதர்ஸு, ஆல்ரெடி அஃபெக்ட் ஆனவங்க கூட ஷேர் பண்ணவங்க, ரூம் ஷேர் பண்ணவங்க இம்யூனோகுளோபின் போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். வேக்சின்ஸ்ன்றது வந்து ப்ரிவென்ஷன் மட்டுமே. எனக்கு வரவே கூடாது, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு வரக்கூடாதுன்றவங்க மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வின்னு முன்னாடி நான் சொன்னது தான், சார் ஒன்ஸ் வந்துட்டால் லைஃப் லாங் வராதான்னு கேட்டிங்கன்னா, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் டைம் வேரிசல், அதாவது இந்த அம்மை போட்டது வந்து ஒன்ஸ் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பி வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் சில டைமில் மியூட்டேஷன் ஆன வைரஸஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு செகண்ட் டைமும் வேரிசல், அதாவது இந்த அம்மை இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இதுலேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஹைட்ரேஷன், அம்மை வந்திருந்தாலும் நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ உங்கள் டாக்டரை போய் நீங்கள் அணுகணும். வைரஸலாக இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க சப்போர்ட்டிவ் மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க, கூட வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வேரிசலாக இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது, அதை நான் வந்து டிஸ்கஸ் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் சசிதரன்.